இப்போ நாம் ஒரு இடத்திற்கு செல்கின்றோம். பொதுவெளியில் இருக்கும்போது ஒரு சில நபரை மட்டும் கொசு தேடி தேடி கடிக்கும். மற்ற அருகில் இருக்கிற நபர்களை கொசு கடிக்க செய்யாது. அதுக்கு என்ன காரணம்? ஜாதக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் கண்கண்ட உண்மை. அதாவது ஒரு ஜாதகருக்கு இரத்தம் ஓ பாசிட்டிவ் என்று சொல்லக்கூடிய அந்த இரத்த வகை சார்ந்த சம்பந்தப்பட்டவர்களை கொசு தேடி தேடி கடிக்கும். இரண்டாவதாக கேது பகவான் தான் கொசு என்று சொல்லக்கூடிய அந்த காரக கிரகம். கேது பாதகாதிபதி சாரத்தில் இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு கொசு கடிக்கும். சரி, யாரை கொசு கடிக்காது அப்படின்ட்டு பார்க்கும்போது இப்போ கொசு கடிப்பதை சொல்லிவிட்டோம். அடுத்து யாரை கொசு கடிக்காது என்பதை நாம் சொல்லியாக வேண்டும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பி பாசிட்டிவ் இரத்தம் உள்ள இரத்த பிரிவை சேர்ந்த அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களை கொசு தீண்டாது. மேலும் கேது பகவான் பாக்கியாதிபதி சாரத்தில் இருந்தால் நிச்சயமாக கொசு கடிக்காது. கேது பெண் ராசியில் இருந்தால் கண்டிப்பாக பெண் கொசு கடிக்கும். கேது ஆண் ராசியில் இருந்தால் ஆண் கொசு கடிக்கும். இதுதான் உண்மை. இதன் மூலியமாக டெங்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை ஜாதகம் பார்க்கும்போது நாம் இதை எளிமையாக சொல்லலாம்.